ஹாய் மக்களே, இன்றைக்கி சூப்பரான பச்சை பயிரை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுடுங்க. ஒரு டம்ளர் பச்சை பயிரை எடுத்து போட்டு அதை இப்போ நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுப்போம். நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். இந்த பச்சை பயிறு நம்ம அவிச்சு கொடுக்கறதோட இப்படி குழம்பு வச்சு கொடுத்தா பசங்க தோசை இட்லிக்கு எடுத்துப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் குக்கரில் நம்ம அதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்கு தேவைக்கு தகுந்த மாரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 10 போல் சாம்பார் வெங்காயம், அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் நான் கீறி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விடலாம். ஒரு தேங்காய் பத்தை கொஞ்சமாக சோம்பு எடுத்து ரெண்டையும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ 4 விசில் வந்துச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு. இப்போ மத்து போட்டு அதை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துப்போம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வைங்க. கொஞ்சமாக தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றுங்க. 2 பட்டை, 2 லவங்கம், அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அவிச்சு வச்ச பச்சை பயிரை எடுத்து போட்டுக்கலாம். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு இப்போ அலசி ஊற்றிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பத்தை எடுத்து போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாரி உப்பு போட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 ஹவர் அது கொதி வரட்டும். இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு பாருங்கள். இனி மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.